வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சசி சனா விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். எனக்கு ஒரு டவுட்டு, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்துட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னது, அதை தான் நம்ம இப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், இந்த இறந்தவங்கெல்லாம் காக்கா மூலியமாக டெய்லி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது உண்மையா? கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா நாம்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துக்கள் இந்த மாதிரி சாங்கியம்லாம் கண்டிப்பாக நம்புவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொருத்தர் அமாவாசை அன்னைக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு அதை காக்காவுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காக்கா ரூபத்தில் அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நாங்கள் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அமாவாசையெல்லாம் நம்ம கும்பிட்றது இல்லைங்க. ஒன்லி என்னைக்கு இறந்தாங்களோ அது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு என்னென்ன டிஷ் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு வைப்பங்க. பட் ஆனால் என் தம்பி இறந்ததுலேருந்து டெய்லியுமே இங்கே காக்கா வந்துடுங்க. ஆஃப்டர்நூன் டைமில், ஈவினிங் டைமில் நேராக கத்துவான். கேட்டு முன்னாடியே கத்துவான். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவனுக்கு பிஸ்கெட் அந்த காக்காவுக்கு வைப்போம். அது பார்த்திங்க அப்படின்னா இறந்தவங்க நம்ம வீட்டுக்கே வருவாங்க காக்கா ரூபத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அப்படி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். காக்காவுக்கும் ஃபுட்டு கொடுக்குறன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்?